ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நாம் இங்கே சைனாவில் தங்கிட்டு இருக்க வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை வீடுலாம் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி என்னென்னலாம் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம வீட்டோட வாடகை எப்படி, அந்த வாடகை வந்து எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நம்ம எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தாலும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணி போயிட்டுருக்கும். இந்த தண்ணி எல்லாமே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற கழிவு நீரை வந்து சுத்திகரித்து அந்த தண்ணியெல்லாம் விடுவாங்க. இந்த சைடு பாருங்க, நம்ம தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு இது தான். இந்த சைட்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போகுது. அதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போகுது. அடுத்ததில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேயும் பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே வந்து கட்டி முடிச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ரொம்ப சூப்பரானது பார்த்தீங்கன்னா, இங்கே ரோட்டில் வந்து நிறைய இடத்துலையுமே வந்து கேமரா வச்சுருப்பாங்க. இந்த கேமரா சிஸ்டம் வந்து சைனா முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாம் தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஜிம் இருக்குது. நான் உங்களுக்கு அது வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த ஜிம்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மு. நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து மளிகை கடையெல்லாம் வந்து நிறைய இருக்குது, கிராசரி ஷாப்லாம். இது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்து தான் ஆகுது இந்த கடை ஓப்பன் பண்ணி. இந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. முடி வெட்டுற கடை, காலையில் சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறமேட்டு ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி நிறைய கடையெல்லாம் வந்து சின்ன சின்ன ரூமாக இருக்கும். அந்த இதுலேயே வந்து நிறைய கடை போட்டிருக்காங்க. நாம் இங்கே சாங்ஷு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமேட்டு நாம் வந்து அப்பார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ நாம் இருக்கிற சொசைட்டி இதுதான். இங்கே வந்து சொசைட்டி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இருக்கிற சொசைட்டியோட பேர் வந்து சோங்னாங் யூஜி சேங். ஃபுல்லாக இது தான். கிட்டத்தட்ட இங்கே வந்து 11 பில்டிங் இந்த மாதிரி பில்டிங் இருக்குது. ஒரு பில்டிங்க்கு வந்து 33 ஃப்ளோரு. ஒரு ஃப்ளோருக்கு வந்து 4 வீடுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1400லேருந்து 1452 வீடு வந்து இந்த சொசைட்டியில் இருக்குது. நாங்கள் இங்கே இருக்கிற ஏரியாவிலே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சொசைட்டி அப்படின்னா இது ஒன்று வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய சொசைட்டின்னு சொல்லலாம். நாம் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா 6வது பில்டிங்கு. என்ட்ரன்ஸ் நம்ம இருக்கிற இந்த கம்யூனிட்டிக்கு வந்து மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற ஏரியாவில் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர் டைம்லாம் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா -4 வரைக்கும் போகும். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3. 11 பில்டிங் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இதுதான். இங்கே சைனாவில் எந்த சொசைட்டி போனோம்னாலுமே வந்து எல்லா சொசைட்டிலுமே வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஏரியா வந்து நடுவில் இருக்கும். அங்கே வந்து நிறைய மரங்கள் வச்சுருப்பாங்க. அப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்கும். பார்க்கில் மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் நிறைய இடங்கள் இருக்கும். நாம் இருக்கிற இந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நான் வந்ததுலேருந்து இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணியே விடல. குழந்தைங்களாம் இருந்தால் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து வின்டர் டைம், சம்மர் டைம்லாம் இறங்கி விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க உள்ளே இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க.
இந்த கம்யூனிட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. அது வரைக்கும் இந்த 2 சம்மர் பக்கமாக தாண்டிடுச்சு. அந்த 2 சம்மர்லேயும் இங்கே வந்து தண்ணிலாம் விட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஹலோ,你的名是什么？你的名字？我要交给先。啊？他的要孙家泽，我要交给先。哦，你在常熟吗？嗯。你的家哪里？老家在山东。山东。嗯。哦。你的家哪里？我的家在。我和他一样在巴豆2单元。2单元。拜拜。இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7:30 8 o'clock சம்மர் டைம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்ததுமே குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வெளியே வந்து மார்னிங் டைம்லேயும் அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லேயும் வந்து அவங்களோட கிராண்ட் மதர்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே காற்றோட்டமாக வெளியே வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ வின்டர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 1 மணி 2 மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே வின்டர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு பார்க்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இதுதான். இந்த ஏரியா ப்ளஸ் அந்த ஏரியா எல்லா இதுலேயுமே வந்து சம்மர் டைம்லாம் பார்த்தோம்னா எல்லா குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக இங்கே விளையாண்டுட்டு இருப்பாங்க. சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி 7 மணிக்கு மேலே ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் வந்து பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாம் இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா 6வது பில்டிங்கு. அந்த 6வது பில்டிங் இதுதான். தண்ணிலாம் ஆல்ரெடி இங்கே ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குன்னு பாருங்கள். இங்கே எந்த அளவுக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு கார் பார்க்கிங் சிஸ்டமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கார் பார்க்கிங் நான் உங்களுக்கு காட்டுறேன், கீழே -1 இருக்குது. ஸோ நாம் தங்கிட்டு இருக்கிற 6வது பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அந்த டிசைனிங்லாம், பார்க் டிசைனிங்லாம் எவ்வளோ மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் சுற்றி பாருங்கள், நடுவில் எல்லாமே தண்ணி போயிட்டுருக்கு. எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிலராக இப்படியே தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் இப்போ எப்படி நிறைய பேர்த்துக்கு நிலங்கள்லாம் இருக்கோ அதேமாதிரி இங்கே இருக்கிற சைனா மக்களுக்கும் வந்து நிறைய நிலங்கள்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லேண்ட் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து பிரிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒருத்தங்களால் ஒரு வில்லா பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகம். அதனாலே வந்து நிறைய மக்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தேடி போயிடுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடு எடுத்துப்பாங்க. ஸோ வில்லா ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால யாருமே வந்து வில்லா நம்ம ஒன்று சொந்தமாக வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாமே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வீடு எடுத்துப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர்னா எல்லாருமே வந்து இந்த எலக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லேடிஸ்லேருந்து ஜென்ட்ஸ் எல்லாருமே. இங்கே நம்ம இந்த எலக்ட்ரிக் பைக்குக்கு லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. பெட்ரோல் பைக்கு, ஆயில் பைக் இந்த மாதிரி நம்ம டீசல் போடுற அந்த மாதிரி பைக்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கணும். இந்த எலக்ட்ரிக் பைக்குக்குமே வந்து நம்ம சார்ஜ் போடுறதும் பார்த்திங்கன்னா இதுக்கு அமௌண்ட்டு தான் கொடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் பைக் ஆகணும் அப்படின்னா ஒரு 8 ஹவர்ஸுக்கு வந்து 3 RMBலேருந்து 6 RMB இந்த மாதிரி இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த ரோல் நம்பர், இந்த நம்பர் இருக்குது பாருங்க இங்கே 12, 11, 10 இந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம போய் சார்ஜ் போட்டுக்கலாம். இது எல்லாமே அந்த லைன் தான், சார்ஜிங் லைன் தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த சைட்லேருந்து வர்றப்போ நம்ம அங்கே பார்த்தோம், அந்த சைடில் நமக்கு ஒரு ஓடை மாதிரி போயிட்டு இருந்தது அந்த வீட்டு சைடில். சேம் இங்கேயும் பாருங்க, பாதுகாப்புக்கு பாருங்க. இங்கே ரோட்டில் மட்டும் வந்து கேமரா சிஸ்டம் கிடையாதுங்க. எங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னாலும் எல்லா பக்கமும் வந்து கேமரா சிஸ்டம் தான். வெளியே இருக்கிறது கேமரா, அதுக்கப்புறமேட்டு நமக்கு லிஃப்ட்குள்ளே இருக்கிறது, அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிறது, ஒவ்வொரு ஃப்ளோருக்கு மேலேலாம் ஒவ்வொரு கேமரா வச்சுருக்காங்க.
அந்த அளவுக்கு வந்து கேமரா சிஸ்டமும் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து கீழே நமக்கு பேஸ்மெண்ட் நம்ம போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து அந்த பார்க்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்க்கிங் பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குது. -1 -2 இருக்குது. ஃபஸ்ட்டு -1 நம்ம போய் பார்க்கலாம். இங்கேயும் ஃபுல்லாக பாருங்கள் பைக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே நம்ம நடுவுலைக்கும் பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லாம் வந்து பைக் பார்க்கிங் வச்சுருக்காங்க. -2 இங்கே வந்து பெரிய கார் பார்க்கிங், ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் தான். இந்த அப்பார்ட்மெண்ட்டு எத்தனை சோடுக்கு இருக்கோ அந்த லென்த்துக்குமே வந்து கார் பார்க்கிங் தாங்க அண்டர் பேஸ்மெண்ட்டில் -2ல் பாருங்கள். ஃபுல்லாக நெடுவுலிக்கும் இந்த தளவுலேருந்து இந்த தளவு வரைக்கும் ஃபுல்லாமே வந்து -2ல் வந்து கார் பார்க்கிங் தான். நம்ம மேலே வந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயுமே வந்து கார் பார்க்கிங் தான். நாம் தங்கியிருக்கிறது வீடு பார்த்தீங்கன்னா 30வது மாடி. நம்ம வீடு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 30வது மாடியில் தான் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 15வது ஃப்ளோரில் இருந்தோம். இப்போ நம்ம செகண்ட் டைம் நம்ம எடுத்தது வந்து 30ஆம் மாடியில் எடுத்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, சாங்ஷூவில் இருக்கிற வாக்கிங் ஸ்ட்ரீட்டு, டவர் சாங்ஷூ டவரும்பாங்க, அந்த டவரு அது எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஓடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதுதான். இங்கே பாருங்க, இந்த சைடில் ஒரு ஓடை ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா தெரியாது, நாம் இந்த டெட் எண்டில் இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோரில் வந்து 4 வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது ஒரு வீடு. இந்த வீட்டில் வந்து ஆக்சுவலாக 2 மந்த்ஸுக்கு முன்னாடி ஆளுங்க இருந்தாங்க, காலி பண்ணிட்டாங்க. இது நம்ம வீடு 3007. அதுக்கடுத்தது இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு, அதுக்கடுத்தது இங்கே ஒரு வீடு. இங்கே லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லிஃப்ட்டு, இங்கே அந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. அதுக்கடுத்தது எமர்ஜென்சி எக்ஸிட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுமே வந்து 2 இருக்குது. இந்த சைடில் ஒன்று ஒரு எக்ஸிட்டு ஸ்டெப் இருக்குது.